வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் மரியா. இன்றைக்கி வீடியோவில் 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும் அலகில் பயிற்சி 1.1 5வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். A is equal to 1 2 3, B is equal to 2 3 4, C is equal to 3 4, D equal to 1 3 5 இப்படி கொடுத்துட்டு A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. இது வந்து உண்மையாகுமா அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் கண்டுபிடிக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்றது தான் நமக்கு கொஷினே. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடப்பக்கம். இடப்பக்கம் என்னதுப்பா? A intersection C cross B intersection D. இதில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். A intersection C is equal to A என்னது 1 2 3, இன்டர்செக்ஷன் C என்னது 3 4. இது ரெண்டில் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னப்பா? வெட்டு. ரெண்டுலேயும் பொதுவாக இருக்க டேர்ம் மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் 3 தான் பொதுவாக இருக்குது, அதனால் நம்ம 3 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் B intersection D. B என்னது 2 3 5, இன்டர்செக்ஷன் D என்னது 1 3 5. இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது என்னதுப்பா? 3 5 3 5. இப்போ நமக்கு இடப்பக்கம் என்னது கேள்வி? A intersection C cross B intersection D, இதுதான் கேள்வி. அப்போது இதையும் cross, இதோட ஆன்சர் இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 3 3 3 5 இதுதான் கிடைக்குமா? இடப்பக்கம் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். வலப்பக்கம் பார்க்கலாமா? வலப்பக்கம் என்னப்பா கொடுத்துருக்காங்க? A cross B இன்டர்செக்ஷன் C cross D இதான் கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணலாம். A cross B. A என்னது 1 2 3, cross B என்னது 2 3 5. இது ரெண்டே கிராஸ் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 1 2 1 3 1 5, 2 2 2 3 2 5, 3 2 3 3 5. இதுதான் A cross B. இப்போ C cross Dக்கு பார்க்கலாமா? C என்னது 3 4, cross D என்னது 1 3 5. இது ரெண்டு கிராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? 3 1 3 3 3 5, 4 1 4 3 4 5. இப்போது அவங்க கேட்டிருக்க கொஷின் என்னது? A cross B இன்டர்செக்ஷன் C cross D. நம்ம A cross B தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், C cross D தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டோட வெட்டு, அதாவது இது ரெண்டில் இருக்க பொதுவான நம்பர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக என்னது இருக்குது? 3 3 பொதுவாக இருக்குது, 3 5 பொதுவாக இருக்குது. வேறு ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். இல்லை. அப்போது எழுதிக்கலாமா? 3 3 3 5 இது ரெண்டு தான் பொதுவாக இருக்குது. இப்போது இடப்பக்கமும் வலப்பக்கமும் சமமாக இருக்குதான்னு செக் பண்ணுவோமா? இடப்பக்கத்தோட ஆன்சர் எங்கே? இங்கே இருக்குது. 3 3 3 5, 3 3 3 5. இடப்பக்கமும் வலப்பக்கமும் சமமாக இருக்குதா? அப்போனா therefore A cross A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D என்பது உண்மையாகும். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.